நான் எடுத்திருக்கிறது குரூப் 4 தேர்வுக்கான சிலபஸ். குரூப் 2 தேர்வுக்கான சிலபஸ் எடுத்தாலும் ஒன்று தான். குரூப் 4 குரூப் 2 2 சிலபஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த குரூப் 4 தேர்வுக்கான சிலபஸில் யூனிட் 6ன்னு ஒன்று இருக்குதுங்க. யூனிட் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழ்நாட்டின் மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த ஏரியாவில் 20 கேள்வி வரப்போகுது. ஸோ இந்த ஏரியாவை கொஞ்சம் நம்ம நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியாவில் பாருங்களேன், நிறைய சப்டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் சப்டாபிக் பாருங்களேன், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதில் தான் நம்ம பார்க்குற பாடம் வருது. ஸோ இந்த பாடத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். உலகத்தில் இருக்கிற வரலாறுகளை எப்படி பிரிப்பாங்கன்னா, பழைய கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம் அப்படின்னு 4 வகையாக பிரிப்பாங்க. நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற வரலாறை பழைய கற்காலம்னு ஒரு டைப்பு, புதிய கற்காலம்னு 2வது டைப்பு, செம்பு காலம்னு 3வது டைப்பு, இரும்பு காலம்னு 4வது டைப்பு, இப்படி 4 வகையாக பிரிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செம்பு காலம் அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாடு டைரெக்டாகவே இரும்பு காலத்துக்குள்ளே போயிடுச்சு. ஸோ தமிழர் வரலாற்றை பற்றி படிக்கும்போது பழைய கற்காலத்தை படிக்கணும், புதிய கற்காலத்தை படிக்கணும், இரும்பு காலத்தை படிக்கணும். இந்த 3 படித்தா போதும். புரியுதுங்களா? சரி, இந்த 3 என்ன ஜஸ்ட்டு சுருக்கமாக சொல்லிட்டுமா? பழைய கற்காலம்னா, அதாவது மனுஷன் ஃபஸ்ட்டு குரங்குலேருந்து உருவானான்ல, அப்போ அவன் எப்படி ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பான்? அவன் கையில் என்ன கிடைக்குதோ அதை தான் ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பான். அந்த கல்லை கொஞ்சம் நாள் ஆக என்ன பண்ணியிருப்பான்? கிடைக்கிற கல்லில், அவனுக்கு கிடைச்ச கல்லில் எது நல்லா இருக்குதோ அதை பயன்படுத்தியிருப்பான். இதுதான் பழைய கற்காலம். புதிய கற்காலம்னா அப்படி கிடையாது. அந்த கல்லை கொஞ்சம் கூர்த்திட்டுறது, எந்த கல்லை யூஸ் பண்ணால் சரியாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, இப்படி கொஞ்சம் கல்லை தான் பயன்படுத்தியிருப்பான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் திங்க் பண்ணியிருப்பான். அதுதான் புதிய கற்காலம். இரும்பு கற்காலம்னா இரும்பை பயன்படுத்திய காலம் தான் இரும்பு கற்காலம். இப்போ புரிஞ்சுதுங்களா? பழைய கற்காலம்னா ஆரம்பத்தில் உருவானது, புதிய கற்காலம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்தது, இரும்பு காலம்னா அதை விட அட்வான்ஸ்டாக வந்தது. ஓகே, இப்போ 3 காலமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுலேயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பழைய கற்காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் கீழ் பழைய கற்காலம், இடை பழைய கற்காலம், மேல் பழைய கற்காலம்னு இருக்குது. கீழ் பழைய கற்காலம்னா ரொம்ப ஆதிகால மனுஷன் அப்போ தான் ஃபஸ்ட்டு உருவாகியிருக்கிறான், அதான் கீழ் பழைய கற்காலம். இடை பழைய கற்காலம்னா கல்லை கொஞ்சம் செலக்ட் பண்ணி பயன்படுத்தியிருப்பான், அவனுக்கு கிடைச்ச கல்லை கொஞ்சம் செலக்ட் பண்ணி பயன்படுத்தியிருப்பான். மேல் பழைய கற்காலம்னா அதுலேயும் அட்வான்ஸ் லெவலில் கல்லை பயன்படுத்தியிருப்பான். இப்படி கற்களை வச்சு தான் கீழ் பழைய கற்காலம், இடை பழைய கற்காலம், மேல் பழைய கற்காலம்னு பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த 3ம் தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பழைய கற்காலத்திலேயே கீழ் பழைய கற்காலத்தை பார்க்க போகிறோம். கீழ் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரம் என்ன? 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நிலவியலாளர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவருங்க. அவர் ஒரு நிலவியலாளர், நிலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர். அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லாவரத்துக்கு போயிருக்காரு. அங்கே தான் இந்தியாவுடைய முதல் பழங்கற்கால கருவியை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது ஒரு கை கோடாரி. அந்த கை கோடாரி இப்போ இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது. எங்கே இருக்குது? அதாவது சென்னையில் அருங்காட்சியகம் இருக்குதுங்க, அங்கே வச்சுருக்காங்க. அவர் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா? அந்த கை கோடாரிகளை சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, சென்னை கற்கருவி தொழிலகம். அதாவது அது கற்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கற்களை கூரா தீட்டுறது, கற்களை வேணுங்கிற அளவுக்கு செதுக்கி எடுக்கிறது, அந்த மாதிரி அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அந்த பல்லாவரத்தில் இருந்திருக்கு. சரி, இந்த ஏரியாவில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஹோமினின் அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றாங்க. ஹோமினின் அப்படின்னா மனித முன்னோடிகள். இப்போ நம்ம மனுஷங்களாக இருக்கலாம் இல்லையா, நமக்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர் இருப்பான் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு தாய் இருக்கும்ல, தாய்க்கு தாய், நம்முடைய முதல் தலைமுறை, அவங்கள தான் ஹோமினின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சென்னை பகுதியில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக அதிரம்பாக்கம், குடியம் போன்ற இடங்களில் வசிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுலேயும் இந்த அதிரம்பாக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த அதிரம்பாக்கத்தில் கிடைச்ச கருவிகளை காஸ்மிக் கதிர் ஆய்வு அப்படிங்கிற கதிர் ஆய்வுக்கு நம்ம உட்படுத்துகிறோம். காஸ்மிக் ரேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கதிர் சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அதனுடைய காலம் அப்படின்னா
1.5 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள். அதாவது மில்லியனுங்க, 1.5 மில்லியன்லேருந்து 2 மில்லியனுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தது அப்படின்னு தெரிய வருது. அப்போ என்ன தெரியுது? தமிழ்நாட்டில் மனிதன், ஆதிகால மனிதன் முதல்லையே வாழ்ந்திருக்கான், 2 மில்லியனுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுவும் குறிப்பாக கொசஸ்தலையாறுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த கொசஸ்தலையாறு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல, சென்னை பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த கொசஸ்தலையாறு உலகில் மனித மூதாதையர்கள் வாழ்ந்த முக்கியமான இடங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொசஸ்தலையாறில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஹோமோ எரக்டாஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்தவங்க. நல்லா கவனிங்க, இதை நம்ம என்ன சொன்னோம்? ஹோமினின்னு சொன்னோம். இவங்க யார்? ஹோமோ எரக்டாஸ். ஹோமோ எரக்டாஸ்னால் மாமிச உண்ணிகள், அதாவது கொன்றுண்ணிகள், விலங்குகளை கொன்று சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஹோமோ எரக்டாஸ் வகையை சேர்ந்தவங்க தான் கொசஸ்தலையாறு பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, இங்கே வாழ்ந்த மனிதர்கள் கற்கருவிகளை தானே பயன்படுத்தினாங்க. அப்போ எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா கற்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். அதாவது கூழாங்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அது குவார்சைட் அப்படிங்கிற டைப்பான கூழாங்கல். நல்லா பாருங்கள், கூழாங்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அது குவார்சைட் அப்படிங்கிற டைப்பான கூழாங்கல்லாக இருக்குது. இந்த கற்கள் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா பல்லாவரம், குடியம், அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம் போன்ற இடங்களில் நமக்கு கிடைக்கிது. இது கூழாங்கல். அதுவே இன்னொரு டைப்பான கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க, பசால்ட் அப்படிங்கிற டைப்பான கல். இது பார்த்திங்கன்னா எரிமலை பாறை. அதாவது முற்காலத்தில் திருவண்ணாமலையே ஒரு எரிமலையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எரிமலை அப்படியே செயலிலிருந்து தான் திருவண்ணாமலையாக உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரிய வருது? எரிமலையால் உருவான பாறை, அதையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா வட ஆற்காடு பகுதியிலையும் தருமபுரி பகுதியிலையும் பசால்ட் டைப்பான பாறை நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த 2 டைப்பான பாறை வகைகளை கீழ்பழங்கல் கால மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியை தான் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தா எவிடன்ஸ் கிடைக்கல. தமிழ்நாட்டுடைய தெற்கு பகுதியிலும் இலங்கையிலும் கீழ்பழங்கற்கால பண்பாடு சான்றுகள் கிடைக்கலை. மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஆதிகால மனிதர்கள் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுவும் சென்னையை சுற்றி தான் மோஸ்ட்லி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய கற்கால பண்பாட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழைய கற்காலத்தை பார்க்க போகிறோம். அதாவது பழைய கற்காலம் தான் நம்ம முன்ன பார்த்தது பழைய கற்காலம், இப்போ பார்க்குறது பழைய கற்காலம். பழைய கற்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருவிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. அதாவது கருவிகளை கொஞ்சம் கூர்மையாக தீட்டி பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேப்புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் இந்த ஏரியாவை நம்ம பார்த்தோம்னா அங்கே நமக்கு கிடைக்கிற சான்றுகளை வச்சு பார்க்கும்போது பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் நல்லா ஒரு பாயிண்ட்டை கவனிங்களேன். இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதி. ஸோ மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? வடக்கு பகுதியிலேருந்து அப்படியே மத்திய பகுதிக்கு நோக்கி நகர்ந்துருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்தது பழைய கற்காலம். தமிழ்நாட்டில் பழைய கற்கால சான்று கிடச்சிருக்கான்னு கேட்டால் கிடைக்கவில்லை. பழைய கற்கால சான்று நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? பழைய கற்காலத்தையே நம்ம பார்த்தோம். மனிதர்கள் வட தமிழகத்திலிருந்து மத்திய தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைக்கற்காலம். இடைக்கற்காலம்ங்கிறது ஒரு காலங்க. இந்த காலத்தில் மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. உதாரணம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற தேரிக்காடு. நீங்கள் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க, பழைய சமச்சீர் புத்தகத்தில் ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க. சிகப்பு கலரில் பார்த்தீங்கன்னா மணல் அங்கே இருக்கும். அந்த தேரிக்காட்டில் நிறைய இடைக்கற்கால ஆயுதங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செர்ட் அப்படிங்கிற ஒரு டைப்பான கல்லையும் குவார்ஸ் அப்படிங்கிற டைப்பான கல்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மனுஷன் அறிவு எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்களேன். அதாவது நாளாக கற்களிலேயே எது டேலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், புதிய கற்காலத்துக்கு நம்ம வர்றோம். புதிய கற்காலத்தில் என்ன நடக்குது? இன்னும் கற்களை டெவலப் பண்ணி பயன்படுத்துகிறாங்க.
குறிப்பாக செல்ட் அப்படிங்கிற டைப்பான கற்களை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி, இந்த கற்கோடாரியையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை உருவாக்கம் செய்யப்பட்டிருக்குது, மட்பாண்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது, வீட்டை கட்டியிருக்கிறான். ஸோ இப்படி கிராமங்களும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வேளாண்மை நடந்திருக்கான்னு கேட்டால் நடந்திருக்குது. அதுக்கு என்ன எவிடன்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கேயும் தருமபுரியை சுற்றி சில பகுதிகளிலையும் வேளாண்மை செய்ததுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அப்படிங்களா, இந்த பையம்பள்ளியில் தமிழகத்திலேயே முதல் முறையாக மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்த சான்றுகளும் நமக்கு கிடச்சிருக்கு. கிடைச்ச இடம் இது பையம்பள்ளி. எங்கே இருக்குது? வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. சரி, அதை எப்படி உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, இவங்க வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பானை, அந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, அதாவது ஆரியம்னு சொல்லுவாங்க, அது கொள்ளு, பச்சை பயிறு போன்ற தானியங்களுடைய மிச்சங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, மட்பாண்டம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்த பார்த்துக்கோங்க, பையம்பள்ளி, அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இரும்பு காலத்துக்குள்ளே நம்ம வர்றோம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செம்பு காலம் அப்படிங்கிறது இல்லை, டைரெக்டாகவே நம்ம இரும்பு காலத்துக்குள்ளே தான் போகிறோம். இந்த இரும்பு காலத்தை பற்றி நம்ம படிக்கும் பொழுது இது பெருங்கற்காலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன்னா இந்த இரும்பு காலத்தில் தான் பெரிய பெரிய கற்களை இறந்தவங்களை குறிப்பிடுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த இரும்பு காலம் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு முந்தைய காலமாக கருதப்படுது. சங்க காலம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த இரும்பு காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இரும்பு காலம்தான் சங்க காலத்துக்கான அடித்தளத்தை அமைச்சது அப்படி சொல்கிறாங்க. இந்த இரும்பு காலத்தை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் குடியேறிட்டாங்க. எல்லா ஏரியாவுக்கும் மனிதர்கள் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்பு காலத்துக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் இருக்குது, மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் சானூர்னு ஒரு ஊர் இருக்குது, புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் சித்தன்னவாசல் இருக்குது. இது எல்லாமே இரும்பு காலத்திற்கான எவிடன்ஸாக இருக்கிற இடங்கள். இங்கே நிறைய பொருட்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இரும்பு காலத்தில் வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் அட்வான்ஸ் லெவலில் போயிருக்கு. குறிப்பாக பயிரிட ஆரம்பிச்சிருக்கிறான் மனுஷன். திணையை பயிரிட்டுருக்கிறான், நெல்லை பயிரிட்டுருக்கிறான். சரி, இதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் பார்த்தோம் இல்லையா, அங்கேயும் பழனிக்கு பக்கத்தில் பொருந்தல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் நமக்கு ஈமச்சின்னங்கள் கிடச்சிது. ஈமச்சின்னங்கள் அப்படின்னா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க நினைவாக நம்ம ஒரு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பொருளை பானையில் போட்டு புதைப்பாங்கள்ல, அதுதான் ஈமச்சின்னங்கள். அந்த ஈமச்சின்னங்களுக்குள்ள நெல்லை வைத்து புதைத்ததற்கான சான்று கிடச்சிருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கொஷின் வருங்க. அதாவது நெல்லை பயன்படுத்தியதற்கான சான்று எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த காலத்தில் மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மட்பாண்டங்களுக்கும் கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிகப்பு கலர், கருப்பு கலரை பயன்படுத்தியிருக்காங்க. பானைக்கு உள்ள கருப்பு கலரு, பானைக்கு வெளியே சிகப்பு கலரை பயன்படுத்தியிருக்காங்க. பானைக்கு வெளிப்புறமாக பளபளப்பாக இருக்கிற மாதிரி பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தமிழ்நாட்டில் பழைய கற்காலம் இருந்திருக்குது, புதிய கற்காலம் இருந்திருக்கு, இரும்பு காலம் இருந்திருக்கு. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சில வீடியோக்களை போட்டிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக 2 வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விடங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கெங்கே அகழ்வாய்வு பண்ணிகிட்ருக்காங்க, என்ன போயிட்டுருக்கு, அதை பற்றியும் நம்ம விளக்கமாக போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.